அதான் மேடம். நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். செம்பருத்தி பூ என்ன பூ சார்? செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி என்னன்னா ஒரு கேஸ்ட்ரிக் இருக்கு, அல்சர். மொத நீங்க பண்ணுமா போயிட்டு புளிப்பு சாப்பாடுலாம் விடணும், எல்லாம் புளிக்கும், புளிச்சப்ப விட்டுணும் சார். நெல்லிக்காய் நல்ல காயா சார்? மேடம் மேடம் அந்த நெல்லிக்காய் யாரு வீட்டில் நெல்லிக்காய் இருக்கு? நன்றிங்க சார். உங்க வீடு நெல்லிக்காய் இருக்கு, இவருக்கே சின்னக்காய் சின்னக்காய் சார். அந்த நெல்லிக்காய் மரத்துல ஏதாச்சும் ஒரு பூச்சி சாப்பிடுமா? குழந்தை சாப்பிடுமா? அணில் சாப்பிடுமா? என்னது குருவி சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுவீங்களா? ஏன் சார்? நல்லா இருக்கு. நெல்லிக்காய் கீழே உழுந்து எது கிட்ட போவார். ஏன் மேடம் சாப்பிடணும் அவன் சாப்பிடுவேன், அள்ளி சாப்பிடுவேன், குருவி சாப்பிடுவேன். சரி, பப்பாளி பழம் பழக்கம் மேடம், பப்பாளி பழம் பழக்கம் யார் சாப்பிடுவா? பழத்த பழம் குருவி வந்து ஓட்ட சாப்பிடும். நாளைக்கு சாப்பிடலாம் நினைப்பேன், முதல் நாளே சாப்பிடுவேன் சார். நாளைக்கு சாப்பிடலாம் நான் பார்த்து அது தெரியும். நாளைக்கு சாப்பிட நினைப்பேன், அது வந்து சாப்பிட்டு போயிடும். பப்பாளி பழம் பழுக்காத காய் ஏதோ கிட்ட வராது, ஏதோ கிட்ட வராது சார். நெல்லிக்காய் ஏதோ கிட்ட போகுது. ஏன் சார் சாப்பிடுங்க? திங்க் பண்ணுங்க சார். என்ன பண்ணுங்க சார்? என்னடா என்ன சாப்பிட மாட்டேங்குத, ஒண்ணு பண்ண மனதிலே உழுந்து கிடைக்குத, அதே மாதிரி புளிமரம். அப்ப இருக்கிற புளிமரம் ஃபுல்லா ரோடு கூட புளிமரம். இந்தியாவில் ஒரு கோட்டை பார்த்துருக்கீங்களா? ஒரு அங்கே பார்த்துருக்கீங்களா? கீழே உழுந்து கிடைக்கும். யாரும் சாப்பிடாம சார்? நான் யார் சாப்பிட்றேன்? திங்க் பண்ணுங்க சார். என்ன மேடம் இந்த மாதிரி யோசனை மாற்றல வந்துடும் சார். கொய்யா பழம் குறைஞ்சிருக்கு, அது சாப்பிட்டா எல்லாம் சாப்பிடும். அன்னைக்கு நேற்று குளிர் எல்லாம் சாப்பிடும். நீங்களும் சாப்பிடுங்க. இதே நான் ஏன் சாப்பிட்றேன்? சார் சாப்பிட்றேன், மசாலா சாப்பிட்டுட்டேன். நம்மளாம் யோசிக்காத ஆன்சர் நம்மளே வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? வெரி சிம்பிள். Something wrong with the food that even an animal don't like. Lemon, lime, நெல்லிக்காய், all. ஆசிட் ப்ராடக்ட்னா ஒரு நாளைக்கு காரமாக எந்திரிச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நாட் டு கோல்ட், வார்ம் வாட்டர் குடிச்ச பிறகு சார் 1/2 மணி நேரம் கழிச்சு 5 செம்பருத்தி பூ சாப்பிடணும். பூவை பறிச்சு மொத பறிக்கும் போது கேளு, யாருக்கு கேட்கணும் சார்? கஷ்டப்படுறேன், நான் பூ குடி நான் பண்ணேன், அது சாப்பிட்றமா நான் தண்ணி சந்தோஷப்படும். 4 பூ 5 பூ எடுத்துட்டு அந்த பச்சை கடை எடுத்து ஆடு ஃபுல்லா இதெல்லாம் ஃபுல்லா ஆடு ஒரு 5 பெண்ணே ஒழிக்கணும். அதான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அதான் உங்களோட இதே மாதிரி 3 வாரம் செய்ய மேடம். எல்லாம் காரணம் அல்சரு, ஆசிட், நம்ம ஆசிட் ரிஃப்ளக்ஸ். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எக்லிப்பு இல்ல வாயில் மேல வரும் மேடம். எக்லிப்பு அப்படி வரும் இல்லையா? ஆசிட் ரிஃப்ளக்ஸ் தான் மேல வருது. புளிச்சு ஏறும் அப்படியே வரும் சார். ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சாப்பிடும் எப்ப பண்ணி நல்லா ஆகாது சார். இதெல்லாம் பண்ணி இந்த எல்லாமே காணப்படும். 3 வாரம் பூரா உடம்பு சாப்பிடும். ஆசிட் ப்ராப்ளம் இருக்கா? பட் ஸ்டாப் ஈட்டிங் ஆசிட் ஃபுட். ஆசிட் ஃபுட்னா ஊறுகாய், என்ன மேடம், புளி, பருப்பு, அளவுக்கு பருப்பு, புளிச்சு மேடம், தோசை, என்ன மேடம், சப்பாத்தி சாப்பிட நைட்ல உட்காந்து நெஞ்சுக்காரங்க பக்கத்துல சப்பாத்தி சாப்பிட்டு நைட்ல என்ன மேடம், சப்பாத்தி என்ன பண்ணுது? தோசையா சுடுங்க. கோதுமை மாவு, ஆட்ட மாவு எடுத்து கொஞ்சம் ராகி மாவு போட்டு, கேர் மாவு போட்டு தோசையா சுடுங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். பெட்டர் காஞ்சி சப்பாத்தி காஞ்சி போய் கிடக்கும். அந்த தண்ணி இருக்காது, எல்லாம் காஞ்சி போய். இதெல்லாம் சாப்பிடுங்க மேடம். 3 வாரம் பண்ணுங்க, இந்த ஆசிட் எல்லாம் போயிடும். சரிங்களா?
மேக்ஸ் காமலா பைல்வான் நீதான் நீங்க பைக்கிட்டே யாரும் வர மாட்டாங்க பைப்பிலாங்க பிடிங்க 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 நல்லா good normal water strong yeah, but this water can take a lot of negative energy உங்களை தான் ஆத்மா படம் வாங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது ரொம்ப ஆத்மா பிடிங்க பிடிங்க சொல்லுங்க சொல்லுங்க தலைமுறை சொல்லுங்க சொல்லுங்க ஏன்னா கோயில பண்றீங்க கோயில் என்ன பண்றீங்க இல்ல மேடம் ஒரு ஜாமான் சுத்துவீங்களா என்ன மேடம் தேங்காய் வடைக்கிறீங்க ஓகே நல்லா சுத்துங்க மேடம் மேடம் உடம்பு சரியில்லை நல்லா சுத்துறாங்க ஓகே மேடம் பண்ணிக்கிட்டா சொல்லுங்க பாருங்க ஏதோ ஒரு சாக்கு பண்றாங்க போங்களா போல ஓகே பிடிங்க பிடிங்க சார் நல்லா பிடிங்க நல்லா பிடிங்க கையா நல்லா பிடிங்க சார் ஆமாம் தான் ஆமாம் சார் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே இங்கே போயிடுச்சு இப்போ தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிருச்சு தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணும் சார் ஆமாம் சார் கோயிலுக்கு போறீங்க ஒரு தேங்காய் கொடுப்பீங்க என்ன பண்ணுறாங்க இப்படி இப்படி பண்ணி போட்டு அவங்க கோச்சில் பண்ணுங்க எல்லாம் உட்காந்து எல்லாமே அங்கே கிடக்குது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க ஒருத்தன் போறான் அவங்க ஏறி இப்போ ஏமா தண்ணி கொடுத்தாலும் எல்லாம் அவங்களுக்கு போகணும் சார் அதனால தான் அந்த காலத்துல எல்லாரும் தண்ணி கொடுக்க முடியாது அவன் ஆப்பிள் தண்ணி கொடுப்பான் நெகட்டிவ் தண்ணி உள்ளுக்கு போகும் தண்ணி இல்லை மேடம் எல்லாரும் கையில தண்ணி வாங்க மாட்டாங்க மேடம் எல்லாரும் இந்த நெகட்டிவ் போயிடும் சார் நான் என்ன பண்ண போறேன் கிளீன் பண்ண போறேன் வாட்டர் வச்சுட்டு நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப இல்லை ரொம்ப போதும் 100 times less 100 மடங்கு குறைவு cleaning water becomes powerful raise away and burn away all the negativity from this water clean பண்ணு 1 2 3 4 5 1 2 3 4 1 2 okay done புரியுங்க பே புரியுங்க புரியுங்க சார் புரியுங்க புரியுங்க good correct சார் என்னைக்குமே சார் be careful தண்ணி வந்து எல்லாமே எஃபெக்ட் பண்ணும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது பண்ணு வா இல்லை படம் பண்ணி சார் வீடியோ படிக்கிறதானே வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட் தண்ணியில் எப்படி நெகட்டிவ் போதும் பார்க்க இப்போ இது பூரா நெகட்டிவாக இருக்கேன் திருப்பி பண்ணலாம் திருப்பி போகும் சார் இல்லைங்க மேடம் இல்லைங்க பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்று நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஆரோக்கியசி பண்ண போகிறோம் பொண்ணு நிற்கிறேன் 1 2 3 ஓனை வச்சு நான் வந்து ஓராக்கியசி பண்ணேன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து இந்த ஓன் எடுக்கும் என்ன திருப்பி திருப்பி வந்து பாருங்க பின்னால் பண்ண போகிறேன் ஓகே பின்னால் பண்ணுறேன் இதுதான் பின்னால் பண்ண போகிறேன் பண்ணியாச்சு சைடில் பாருங்க சைடில் நான் வந்து ஓரா கிளான்சிங் ரொம்ப நெகட்டிவாக இருந்தாங்க இப்போ நான் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு அவங்க எண்டில் வேலைக்கு ஓகே அது கூட பண்ண நான் வந்து ஓரா கிளான்சிங் ஆல் த 4 சைட் ஓரா கிளான்சிங் எல்லாரும் செய்யலாம் நத்திங் நியூ பண்ணி முடிச்சுட்டு கேளுங்க அங்கே இல்லைங்க இப்போ வந்து இவங்க ஒரு இதாக அமைக்கிறாங்க 1 2 3 1 2 3 பண்ணி ஓகே இப்போ வந்து அவங்க ஓரா வந்து இப்போ இங்கே நிற்குது இங்கே நிற்குது ஓகே பார்ட்ஸ் 1 2 3 ஆத்மா இருக்கு எந்த கோயில் சொன்னீங்க எந்த கோயில் சொன்னீங்க ஒரு கோயிலுக்கு வருது கோயில் கிளிக் பண்ணுங்க கோயில் கிளிக் பண்ணுங்க மேடம் ஒரு கோயிலுக்கு எனக்கு பேர் கேட்டேங்க இப்போ எல்லாம் அவங்க பக்கம் நாங்கள் வந்து போகிறாங்க உங்கள் வேலை வந்து கோயில் கிளிக் பண்ணுங்க நீங்கள் பேரை சொல்லுங்க ஐ டோன்ட் லைக்
அவன் வருவான் கோயில் எனக்கு ஒன்று ஆகல அவன் உட்காந்துருப்பாங்க உட்காந்து எனக்கே வந்து வேலைலாம் உங்களை ஹெல்ப் பண்ண அவன் தான். ஓகே திங்க் பண்ணுங்க. எஸ் கோயில் திங்க் பண்ணுங்க. நீங்க கேளுங்க. அனுப்பியாச்சு மேடம். ஃபினிஷ். குட். சரி இப்போ குடிங்க மேம். இப்போ சுத்துங்க. தலைமை சுத்துங்க. அப்படியே தலைமை சுத்துங்களா? நாங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஒரு உடப்பீங்க எல்லாம் அங்கே கிடக்கும். எங்கேயும் போவாது. போய் முடிய கூட எடுத்துங்க. எல்லாம் முடியோடு கிடக்கும். எல்லாமே தோட்டமோட சனி சனிலாம் போச்சுன்னா வாழ்க்கை முடிய அந்த முடி அப்படியே போகும். எவன் போடுறானோ அங்கே போய் அவன் தலை உட்காந்துக்கும். கேர்ஃபுல். இந்த வேலை முடிஞ்சுங்களா? வேற ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி இருக்கு மேடம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. மொட்டை எடுத்தால் ஒன்றும் நடக்கிறது. அதாவது பண்ணு அப்படியே கீழே நடந்து போகிறது, முண்டு போகுது, தண்ணி பூசுறது, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கு செய்யுது. நீங்கள் ஓடிக்கல மேடம் ஓடுறதில்ல. எத்தனை பேர் ஓடுறீங்க? தமிழ் பாடம் பார்த்து 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 எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்கள் ஓடுறீங்க. நீங்கள் ஏன் ஓட்டி பண்ணி போறீங்க? குருவார் போயிட்டு அங்க சார் கேமரா பண்ணியாச்சா? வாங்க நீங்க வாங்க சார். செக் பண்ணுவோம். புரியுங்க. நல்லா படிங்க. நல்லா படிங்க சார். புரியுங்க. வெரி குட். Now it's clean. No problem. அவருக்கு ஏன் சார் கேட்டேன்? படியா? அது போதே போதே எல்லாம் செக் பண்ணி வச்சு நீ யூஸ் பண்ணி பண்ணியா? சரி இப்படி பண்ணுவோம். வை 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 என்ன பண்ணுவாங்க? போயிடலாம். என்ன பண்ணுவாங்க சார்? ஒரு குளிப்பு வந்துட்டா ஃப்ரெஷ் ஆயிடும். கொஞ்சம் பாருங்க. அதுதான் மேடம். ஃபைன். தேங்க்யூ. சீக்கிரம் வருதா? சிம்பிள் டெக்னிக். அதாவது ஆத்மா போல என்னன்னா பூஜை பண்றாங்க. ஒரு ஆத்மா விலகு என்னன்னா பூஜை பண்றாங்க கோயில. அது ஒரு காசு வேலை பயங்கரமாகும். ஓகே மேடம். சரி ஃபைன். தேங்க்யூ மேடம். ரெண்டு முடியல முடியாது. அதான் புரியுது. என்ன மேடம்? எந்த காரணம் உங்களுக்கு? நீங்க நடக்கிறதுக்கே வேற மாதிரி வருது மேடம். பெரிய மாதிரி சிம்பிள் சிம்பிள் என்ன உங்களுக்கு? எத்தனை காரணம்? எத்தனை பேருக்கு காலம் இருக்கா பார்த்தீங்களா மேடம்? ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ்லி. முதல்ல உங்க சாப்பாடை மாற்றுங்க. வீட்டை துணி விளையாட முடியுமா? கேட்கிற கேள்வி, உங்க வீடு புளிய விளையாட முடியுமா? முடியாதா? வீட்டுல சாம்பார் குழம்பு போடுறீங்களா புளிய அதை விலைக்கு வைக்க முடியுமான்னு கேட்கிறேன். நோ மேடம். புளி வீட்டு விட்டு வரக்கூடாது. முடியுமா? புளி யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? புளி சாப்பிடாம இருக்க முடியுமா? நம்ம நினைச்சா சாப்பிடாம இருக்க. நான் கேட்கிற கேள்வி, இனிமே போயிட்டு உங்க புளி வீட்டு விட்டு வெளியாக முடியுமான்னு கேட்கிறேன். இருக்கிற புளி குப்பை நம்ம வீச முடியுமா? புரியல. நான் என்ன கேட்கிறேன்னா உங்க வீட்டுல சமையல புளி போடக்கூடாது. முடியுமா? முடியும். ஃபுல்லா முடியணும். நிப்பாட்டணும். சரி ஊர்க்கா வீட்டுக்கு வரக்கூடாது. சரி. மாங்காய் ஊர்க்கா தேங்காய் ஊர்க்கா வரக்கூடாது. முடியுமா மேடம்? ரைட். நெக்ஸ்ட் அப்பளம் சாப்பிடக்கூடாது. முடியுமா? முடியும். அப்பளம் சாப்பிடணும். வெரி குட். பருப்பு சாப்பிடக்கூடாது. அதிகமாக எடுத்துக்கலாம். பருப்பு சாப்பிட அதிகம். பருப்பை சாப்பிடக்கூடாது. மெயின். முடியுமா மேடம்? நெக்ஸ்ட் சோறு 10 20 30 40 50 60 70 சோறு 8% குறைக்கணும். சாதம் சம்பாதம் சாப்பாடுலாம் 80% குறைக்கணும். நீங்க குறைக்கணும். முடியுமா? பண்ணுங்க மேடம். இந்த மூட்டி ரொம்ப முக்கியம் மேடம். இந்த மூட்டி பாதங்க பாதங்க ஜாஸ்தி நிற்கும். எங்க மேடம்? இந்த ரெண்டு பாதங்கள் வந்து வீக்கி வந்துருக்குங்க. போட்டுங்களா? வாங்க.
வேற யாரும் பெயிண்ட் இருக்கு சரி வாங்க ஓகே வாங்க நீங்க என்ன பண்ணுங்க கை எடுங்க என்ன பண்ணுங்க அந்த மாதம் பார்க்கலாம் போயிட்டு எல்லாம் உட்காருங்க வெளியே உட்காருங்க மேடம் வெளியே போயிடுது மாதம் பார்க்கலாம் இந்த மாதோட பார்க்கலாம் இப்போ படிக்குது ஒரு குரு வந்துருக்காரு படிங்க ஒரு குரு கூட்டுருங்க அவ்வளவுதான் பரவாயில்லையா போயிடுச்சு எல்லாமே பரவாயில்ல மேடம் பிடிச்சது எப்படி மேடம் எல்லாம் பரவாயில்ல அப்ப இது ஒரு பெரிய மாற்றம் மேடம் எங்க மேடம் மேடம் இதெல்லாம் எங்க வந்துக்கலாம் உட்கார சொல்லு மேடம் பெரிய வேலை மேடம் செய்யணும் மேடம் இல்லைங்க வாங்க மேடம் வாங்க சுத்துங்க ஓகே மேடம் அங்க பாருங்க மேடம் எங்க மேடம் உட்கார இருக்கு உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து அவன் இங்க வருது ஓகே மேடம் கையை எடுங்க அப்படியே அந்த மரத்தை பாருங்களா மரமே நீயோ நானோ இறைவனா படைச்சது சகல உயிர்களும் இறைவன் படைப்பு நீயும் இறைவன் படைப்பு நானும் இறைவன் படைப்பு உன்கிட்ட நான் ஒரு தெய்வத்துக்கு வந்தேன் உதவி தெய்வத்துக்கு வந்தேன் உதவி உங்களுக்கு தேவைப்படாத சக்தியை கொடுத்து என்னோட கால் வலிய எந்த காலம் சொல்லுங்க என்னோட வலது காலா இடது கால் வலிய குணப்படுத்து என்ன பண்றாங்க அந்த மரத்தை பார்த்து பார்த்தாங்க அந்த மரத்தை நினைச்சு அவங்க கேட்கறாங்க மரமே நன்றி 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 நீயும் குழம்பும் என்னைக்குமே மனிதருக்கு சேவை செய்யணும் நாங்களும் உங்களைய தப்பு பண்ணாம உங்க பாதுகாக்கணும் நன்றி நன்றி இப்ப வலி இருக்கா இல்லையா அதான் கேட்டேன் நீங்க தேவையில்லாம குழந்தைங்களா மறுபடியா அவ்வளவு அவங்களால முடியும் அவங்களால நம்ம வழியை போகணும் ஆனா நம்ம அன்பா கேட்கணும் மேடம் எல்லாமே இந்த உலக உயிர் எல்லாமே என்ன பண்ணி நம்ம மதிச்சதா அவங்க மதிப்பாங்க நம்ம யாரும் மதிக்கிறது இல்லை எல்லாம் ஒரு லிமிட் இருக்கு மேடம் சும்மா அதனால போக முடியுமா அது சிக்கல் வேற காரணம் மொத நம்ம மாறணும் எப்படி மாறணும் ஏறிக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் ஏறிக்கிறவர்கள் நன்றி சொல்ல 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 எல்லாமே நமக்கு வரும் செய்யலாம் மேடம் தேங்க்யூ லஞ்ச் பிரேக் இந்த புஸ்தகெல்லாம் ஹெல்ப் பண்ண போறதில்ல என்ன சார் அதை விட்டு சாப்பிடணும் பசி இங்க பரவாயில்ல சார் ஹைதராபாத் போவேன் ஒரு வீடு ஒரு பூசணிக்கா எத்தனை வீடு மேடம் இருக்கு எத்தனை வீடு இருக்கு எத்தனை வீடு எல்லாம் ஒரு குறிப்பு தேவைப்பட அந்த பூஜை என்ன பண்ணுவதா அழுகி போகுது ஒரு லேடி வந்தாங்க அவங்க இதை இந்தியாவுக்கு வந்தாங்களாம் வந்த போன பிறகு வீட்டுல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு எழுத்து கூட போடுவாங்க அது அப்படியே கீழே இருக்கு அழுகிட்டு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி நீங்க ஊர்ல பண்ணுங்க மேடம் அப்படியே கீழே இருக்கு அழுகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு தீய சக்தி கட்டி வந்திருக்கு அந்த மாதிரி நீங்க செக் பண்ணலாம் சார் அந்த மாதிரி பண்ண ஒரு 2 வாரம் ஃபுல்லா பார்த்தா என்னை கூப்பிட்டாங்க எனக்கு எங்க போனீங்கன்னு கேட்டேன் எத்தனை கோயில் போயிட்டோம் ஷாக் ஆயிட்டேன் ஒரு 6 கோயில் போனாங்க அந்த 6 கோயில் 6 பணம் ஒரு கோயில் வீட்டுக்கு வந்துச்சு சார் நீங்க நினைக்கிற கோயில் ஆத்தா இருக்கா அப்பா இருக்காரு எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க சார் எல்லா கோயிலும் என்ன
திதி அதான் சொல்றேன். திதி கொடுக்கறேன். திதி. சரி, திதி பண்ணுங்க. சரி சார், அந்த திதி ஏன் பண்றீங்க? அப்படியா? அப்ப ஆத்ம சாந்தி பண்ணி ஏன் கர்மதி பண்றீங்க? ஏன் கர்மதி பண்றீங்க? பண்ணாதீங்க கர்மதி. வீட்டுல வச்சுங்க ஆஸ்திய. அப்பா வச்சுங்க, அங்க அப்பா வச்சுங்க. ஏன் போய் ஆத்ம சாந்தி பண்ணி பெரிய பூஜை போட்டு கடவுள் போட்டு காலி போட்டு ஆத்ம போட்டு எல்லாம் விட்டு அவங்க திருப்பி பண்றீங்க? பிசினஸ் என்ன மேடம்? கூட கூட பண்றாங்க. அப்பதான் அமாவாசை பார்த்து கோயில் ஃபுல் ஆளும். என்ன சார்? எப்ப மாற போறீங்க? நீங்களும் மாறாங்க. அந்த மாறதுக்கு தான் நீங்கள் சார் செலக்ட் பண்ணுங்க சார். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது சார் பிளாக் மேஜிக் வரும், செய்வனை வரும். சார் இந்த செய்வனை எப்படி விளையாடணும்னா வழியே இல்லை. நீங்க தான் மன்னிப்பு செஞ்ச தப்புக்கு இப்ப இருக்கணும் எல்லாம் பேச்சு மாட்டேங்க. நீ பண்ணிட்டு கேட்கறது